உங்களுக்காக நான் திருட்டு தொழில இறங்குறேன். என்ன செய்யணும்? இங்க பாரு, நீங்க ஒரு சில மாதிரி அப்படியே நிக்கணும். உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதோ நீ அப்படியே திருடணும். முதல்ல ஒரு விஷயத்தை நான் சோதனை பண்ணிக்கிறேன். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பக்காவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். நிறுத்து. என்னடா நீ ஜென்மத்துக்கும் பத்துலவ பார்க்கவே முடியாது. அங்க பாரு. ஹேண்ட்ஸ் அப் ஜான், உன்னோட விளையாட்டு முடிஞ்சு போச்சு. மோட்டுவை வச்சு அந்த கிரீடத்தை திருண்ண. ஆனா மோட்டு எங்களுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான். தேங்க்யூ மோட்டு. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதீங்க சிங்கம் சார். அப்புறம் 10 வயதுல கட்டி இருக்கிற பாம்பை நம்ம வெடிக்க வச்சிடுவான். ஏன்னா இப்ப அவன் கையில ரிமோட் இருக்கு பாருங்க. எஸ் அந்த ரிமோட்டை வச்சு நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. டியூட்டி ஃபாஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இல்லன்னா போச்சுடா. மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. பல தடவை என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. என்ன நீங்க நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க 2 பேருமே மேல போயிடுவீங்க. இனிமே நான் என் இஷ்டப்படி நல்லா திருடுவேன். ஆமா சரி போ. நீ நிஜமாவே உன் நண்பனை காப்பாத்த நினைச்சினா அவ கூட சண்டை போடு. 1 2 அப்புறம் 3. நான் தோத்துட்டேன். மரியாதையா என்னைய விட்டு என் நண்பன் பத்துலுவி விட்டு. அடா இங்க பாருங்கப்பா, நான் தோத்துட்டேன். என்னால எந்திரிக்க கூட முடியல. என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பத்தியா? ஒருத்தர் காப்பாத்திக்கிறதுக்காக நீங்களே பாம்பை வெடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களா? என்ன ஒரு நட்பு, இது வரைக்கும் பார்க்காத நட்பு. இன்னைக்கு மோட்டு பத்துல நான் 2ஆ பிரிக்கல. என் பேரு ஜான் இல்ல. நீ ஜெயிக்க மாட்டல. நல்லா கேட்டுக்கோ. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் பாம்பை வெடிக்க வச்சு நான் மேல அனுப்ப போறேன். தோக்குறவங்க தாராளமா உயிர் வாழ முடியும். அவன் சொன்னா நீ வந்து விழுறியா? போயிட்டு வாடா மொட்டை தலையா. என் நண்பன் நடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்களே. ஏய் வாடா. ஏண்டா நான் தான் மாட்டேன்னா நீயும் வந்து மாட்டிக்கிட்டியா? டேய் பெரிய வாயிடா உனக்கு. தோல்வியை ஒத்துக்கடா மோட்டோ. உன்னை விட மாட்டேன்டா. நடிடா, நல்ல நடிடா. ஏதாவது பண்ணிடா. ஏண்டா தண்டனை கேட்டான்னு எவ்வளவு பெரிய ஆளு. அவர் சொல்றத கேட்க மாட்டியா? மோட்டு பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்க பாத்தியா? இந்த மாதிரி ஜோடியை பார்க்கவே முடியாது. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்ததே இல்லையா? ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தன் தன் உடம்புல இருக்கிற பாம்பை வெடிக்க வைக்க தயாரா இருக்கானப்பா. இன்னைக்கு முதல் முறையா மோட்டு பத்துல இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம். பத்துல வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. இன்னையோட நேரத்துக்கு தான் சண்டை போடுறது. சீக்கிரம் ஏதாவது யோசிடா. ஐடியா இன்னையில இருந்து இது உன்னோட சொத்து. அப்படியே ரோலிங்ல போ. டேய் மண்ட பையல, ரிமோட்டோட பட்டனை பிரஸ் பண்ணா. இந்த குட்ட பையன் மேல வீட்டுக்கு போய்டுவான். பாஸ் ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அமிக்கிடுவோம். வாய்க்கடா வாய்க்க. நான் தோத்துட்டேன். இந்த மோட்டு பத்துல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சிங்கம் சார் என்னை காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கணும். ஆமாமா, நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாமா, நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப நாம சொல்லணும் மோட்டோ. அட நானு இப்ப ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா. ஹலோ மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ஸ்டேஜ் மேல இப்ப ஏறி வாங்க. இந்த கான்செப்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கான அவார்டு இப்ப மோட்டு பத்லுக்கு தான் கிடைச்சிருக்கு. மோட்டு பத்லு, உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா.